find the remainder when 2 power 81 is divided by 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். 2 power 18 is divided by 17 கொடுத்துட்டாங்க. அப்போ ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ரிமைண்டர் எங்கே வரும்? இதை வந்து அரித்தமெட்டிக் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். அரித்தமெட்டிக் ஃபார்மெட்டில் ரிமைண்டர் எங்கே இருக்கோ இங்கே இருக்கும். ஸோ நான் எனக்கு அது தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 2 power 18ங்கிறது நம்மளுடைய என்ன வேல்யூ? ஏ வேல்யூ. ஸோ ஏ கான்குரண்ட் எக்ஸ் மாட் பி. ஓகேவா? அப்போ மாடு வந்து 17 டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது 17 நான் போட்டுட்டேன். இப்போ எனக்கு அரித்தமெட்டிக் ஃபார்மெட்டில் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ 2 power 18 நான் எப்படி எழுதலாம்? 4 into 20 என்ன? 80. அப்போ 80 plus 1 எழுதலாம். 2 power 4 into 20 plus 1 எழுதலாமா? into x mod 17. 4 into 20 plus 1 அப்போ இது வந்து 80. 4 into 20 80. அப்போ 80 plus 1 81. இந்த எனக்கு கிடச்சிருச்சா? அது வந்து நான் இப்படி எழுதலாமா? இது வந்து mod 7 அப்படி எழுதிக்கிறேன். அப்போ 2 power 4 the whole power 20. அப்போ இந்த இதுக்கு 1க்கு இது வந்து காமன், ஏன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த 2 power 1ன்னு நான் வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் இதுன்னா இதுக்கும் 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 power 1 2 தான். அப்போ இது வந்து இப்படி எழுதிக்க 2 power 4 the whole power 20 into 2ன்னு எழுதிக்க ஈக்குவல் டு எக்ஸ் மாட் 17 எழுதியிருக்க. அப்போ 2 power 4 equal to 16. அப்போ 16 minus 7. ஸோ 16 minus 7 17 என்னன்னு minus 1. ஓகேவா? அந்த minus 1 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். minus 1 power 20. அப்போ 2 power 4 நான் இந்த என்ன எழுதலாம்? 16 வருமா? அப்போ 16 மைனஸ் பண்ணனோம்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதுதான் வந்து minus 1 20 into the remaining 2 equal to 1.2 mod 17. இது 1.2 எப்படி வந்துச்சுன்னா, சாரி இங்கே 1 பாயிண்ட் இல்லை, 1 into 2 பாயிண்ட் வச்சாலும் இன்ட்டு தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது ஹோல் நம்பர் மாதிரி தெரியும், 1.2 மாதிரி தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ 1 into cross 2னே நம்ம போட்டுக்கலாம். இப்போது -20 அப்படி இங்கே வந்து 2 power 4 இருக்குது. 2 power 4 வந்து 16. இந்த 16ங்கிறது mod 17 அதுக்கு வந்து நியராக வந்துருச்சா? நியரஸ்ட்டாக வந்துருச்சா? அப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா வேல்யூ வந்து ஓவர் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து பாயிண்ட் வைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ 16 minus 17 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். அப்போ இப்போ இதோட ஹோலோட வேல்யூ என்ன? -1. அப்போ பவர் 20 இருக்குது. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். -1 power 20 ரிமைனிங் இருக்க இந்த 2, அதாவது இன்டூவில் இருக்க 2 into 2 போட்டிருக்கேன். இதை நான் எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? 1 into 2 mod 7 எழுதலாமா? அதுதானே எனக்கு தெரியாது. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 into 2வா? அப்போ -1 power 20னா ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பரில் 1 எத்தனை தடவை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஈவனாக இருக்கும்போது மைனஸ் சைன் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 into 2 mod 7. 1 into 2 2 mod 7. அவர் இங்கே இதுதானே 2 இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் இஸ் 2. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். divisible by 12 ஆகும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைண்டர் வந்து 2 நம்ம